இன்றைய வேத வாசிப்பு யாக்கோபு 1:22 முதல் 27 வரையிலான வசனங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இன்றைய நற்செய்தி கண்ணாடி சோதனை. கண்ணாடியில் தெரிவது யார் என்னும் கேள்வியை சுய அங்கீகாரத்தை பரிசோதிக்கும் உளவியலாளர்கள் சிறு பிள்ளைகளிடம் கேட்கின்றனர். 18 மாதங்களும் அதற்கு குறைவான வயதுடைய சிறு பிள்ளைகளால் கண்ணாடியில் தெரியும் உருவம் தங்களுடையதுதான் என்பதை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் பிள்ளைகள் வளரும்போது அது தங்களுடைய உருவம்தான் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். சுய அடையாளம் காண்பது என்பது ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்குமான முக்கிய அறிகுறி. விசுவாசிகள் இயேசுவில் வளருவது முக்கியமானது. கண்ணாடியில் தங்களை அடையாளம் காணும் சோதனையை யாக்கோபும் பயன்படுத்துகிறார். சத்திய வசனமே யாக்கோபின் கண்ணாடி. நாம் வேதத்தை வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம்? வேதம் அன்பையும் தாழ்மையையும் போதிக்கும் போது அதில் நாம் நம்மை பார்க்க முடிகிறதா? தேவன் கொடுத்த கட்டளையின் பிரகாரம் நம்முடைய செய்கைகள் இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தையும் செய்கைகளையும் நிதானிக்கும் போது அது தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் இருக்கிறதா, அல்லது நாம் மனம் திரும்பி மாற்றத்திற்கு ஏதுவான வாழ்க்கை வாழ வேண்டுமா என்பதை அடையாளம் காண்பதற்கு வேதம் நமக்கு உதவுகிறது. வேதத்தை நிர்விசாரமாய் வாசித்து அதன்படி செய்யாமல் இருப்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். வேதாகமம் தேவனுடைய சித்தத்தின்படி ஞானமாய் வாழுவதற்கான திட்டத்தை நமக்கு கொடுக்கிறது. அதை நாம் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அதை உட்கொள்ளும் போதும் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் ஸ்லாக்கியத்தை அருளும்படிக்கு தேவனிடத்தில் விண்ணப்பித்து தேவையான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும்.